நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, கன்னுக்குட்டி ஒரு 10 நாள் முன்னதா போட்டதுனால கொஞ்சம் நடக்காம இருந்தது. ம், அதை நான் எப்படியோ அதைய பால் ஊத்தி இது பண்ணி ம், தூக்கி கிச்சில போட்டு வளர்த்தி ம். அதுக்கு அஞ்சலின்னு பேர் வச்சேன். ஓ! அதனால அதுக்கெல்லாம் ஒரு பாசத்தோட என்கிட்ட வளரும். வளரும். எனக்கு அ, விக்கிறதுக்கே மனசு வராது சாமி. ம், ஒரு நோய் நொடி வந்தாலும் ம், அடாருன்னு போய் டாக்டர் வர வச்சு அதுக்கு எத்தனை செலவானாலும் சரி ம். நான் ஊசி மருந்து போட்டு பக்குவமா வச்சுட்டு ரெடி இருக்கேன். பண்ணிருவீங்க. ரெடி பண்ணிடுவேன். கோயம்புத்தூர் மாவட்டத்துல காரமடைக்கும், மருதூருக்கும் மிக அருகில் இருக்கக்கூடிய ராம்நகர் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த பகுதியில நானும் வந்து கிரிக்கெட் எல்லாம் விளையாட வருவேங்க. காலை, மாலை வேளையில கிரிக்கெட் எல்லாம் விளையாட வருவேன். அவங்களுக்கு வந்து என்ன யாருன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து அவங்கள யாருன்னு தெரியும். நான் அப்படி கிரிக்கெட் விளையாடும்போது, இந்த மாட்டு பண்ணை சார்ந்த எந்த ஒரு பதிவையும் நான் யூடியூப் தளத்துல நான் பதிவிடலைங்க. அப்ப வந்து இந்த அம்மாவும், ஐயாவும் வந்து இந்த மாடுகள புடிச்சு கட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஓ! இந்த ஒரு தொழில்ல என்னென்ன மாரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு மாட்டு பண்ணைதாரர் தான் அம்மாங்க. ஒரு சிட்டி லைஃப்ல இருந்து ஒரு கிராமத்து லைஃப்குள்ள வந்து, எப்படி வந்து இந்த மாடுகள் வளர்ப்புல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிற சாமி. உங்க பேரு, உங்கள பத்தி ஒரு சிறிய அறிமுகத்த ம். பகிர்ந்துக்கங்க. நான் வந்து எங்க வீட்டுக்காரர் பேரு வெங்கடேசன். சரிம்மா. என் பேரு வந்து சகுந்தலா. இப்போ நீங்க வந்து இந்த மாரி கல்லு வச்சு நீங்க வந்து மாடுல வந்து ம். இது பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆ, இந்த இந்த கல்லு தான் 4 பக்கம் ஆ, ஆ. மரத்த ஒரு சைடுல வச்சு, கல்ல வச்சு இதுக்குள்ளேயே தீவனம் போட்டுக்கிறீங்க. ஆமா. இந்த மாரி 4 இடத்துலயும் நீங்க பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம்பா. இப்ப இந்த மாட்டினுடைய பெயர் என்னங்க? இவ பேரு வந்து புனிதா. 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 புனிதா எவ்வளவு லிட்டர் பால் கறக்குறாய்ங்க? டெய்லி வந்து ம், ஒரு மாடு வந்து சாமி 6 லிட்டர், 7 லிட்டர். ம், என்னோட பக்குவத்துக்கு. ம். 6 முதல் 7 லிட்டர் 6 பால் கறக்குறாங்க. பால். ஓகே. 6 லிட்டர், 7 லிட்டர் வரைக்கும். அப்படியே வாங்கம்மா. இப்ப அடுத்தபடியா இந்த சாணத்த தான் நீங்க வந்து ஆம். ஒரு லோடு வந்து ரூ. 3000 வரைக்கும் நீங்க ஆமா. ஒரு குடுக்குறதா லோடு ரூ. சொல்லியிருக்கீங்க. 3000 வரைக்கும் குடுக்குறோம். இதே உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்களே பயன்படுத்திக்குவீங்க. எங்களுக்கு விவசாயம் போடுற இது இருந்துச்சுன்னா, ம், நாங்களே எடுத்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். நீங்களே பயன்படுத்திக்கலாம். ஓ! பயன்படுத்திக்கலாம். எங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் இல்ல. ஓகே. ம். அம்மா அடுத்தது அந்த மாடுகள பார்ப்போமா? இப்போ நம்மளுடைய மாட்டுல ம். ஒரு மாடு வந்து ம். காம்பு வந்து சரியா கறக்கலைன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. ம். ம். அந்த காம்பு சரியா கறக்கறதுக்கு என்ன முறைகள கையாண்டா நல்லா கறக்குங்க? அது வந்து ஒவ்வொரு மாட்டுல சாமி ஆ. அடப்பு இருக்கும். ம். அடப்பு இருக்கும். அது பிறவியிலேயே அதனோட இது அப்படிதான் ம். இருக்கும். நாமளாக வந்து ஏற்படுத்திக்கிறது இல்ல. ம். பிறவியிலேயே ம். ஒவ்வொரு காம்பு வந்து சீக்கிரம் கறந்துரலாம். சரிம்மா. 10 நிமிஷத்துல ஒரு 6 லிட்டர், 7 லிட்டர் ஆ. கறந்துரலாம். ஒவ்வொரு மாடுகள் வந்து அது ஹோல்ஸ் வந்து சன்னமா இருக்கும். ம். அது கொஞ்சம் லேட் ஆகும் ம். கறக்கறதுக்கு. ம். அப்புறம் ஒவ்வொரு மாடுகள்ல வந்து காம்பு கொஞ்சம் கோணையா இருக்கும். ம். அந்த பால் வந்து கோணையா தான் போகும். ம். அது நம்ம கையில கறக்கறத பொறுத்து கரெக்டா அத இது பண்ணி ம். அந்த டப்பாவுல விழுகிற அப்படி பண்ணிக்கலாம். ம். பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் என்னோட அனுபவம். ம். ம். பெரிய ஹோல்ஸா இருந்துச்சுன்னா சீக்கிரம் கறந்துரலாம். ம். சின்ன ஹோல்ஸா இருந்தா ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும். லேட் ஆகும். லேட் ஆகும். ஓகே. அதுதான் ஓகே. அதனோட இது. ஓகே. இந்த மாட்ட பத்தி சொல்லுங்கம்மா. வாங்க. இது பக்கத்துல வந்து வாங்க. இதனோட பேரு வந்து அஞ்சலி சாமி. அஞ்சலி. நீங்க சொன்ன அந்த அஞ்சலி இவங்க தான். ஆமா. இவங்க தான் அஞ்சலி. ரொம்ப சிரமப்பட்டாய்ங்க இல்லைங்களா? ஆமா. அஞ்சலி வா, வா. ம். என்கிட்ட கொஞ்சம் வராதீங்க. புது ஆளுகளா இருந்துச்சுன்னா வந்து மோந்துவாக்கு. புது ஆளுகளா இருந்தா எப்படிம்மா மோந்துவாக்கு. பக்குவப்படுத்துறது எப்படிங்க மாடு? ஒண்ணும் பக்குவப்படுத்த வேண்டியது இல்லைங்க. ஆ. எந்த ஒரு இதுவும் இல்ல வராது. ம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். மோந்துவாக்கு பாத்தீங்களா? ஆமா, ஆமா. அதனோட மோப்ப சக்தி. ம். மோப்ப சக்தி. இதுதான் நம்ம டெல்லி மில்லு சொன்னீங்க. அந்த ஆமா. முள்ளு சொன்னீங்க. இது என்ன சொல்லுவாங்க? அது வந்து இது டில்லி முள்ளுதாங்க. இந்த இது சீமக்கருவேலா ஆமா. மரங்க. கருவேல மரம். சீமக்கருவேலா மரங்க. சீமக்கருவேலா ஆ. மரம். சீம கருவேல மரம் இதுதான். ஆமா. இதுதான். ஐயா மாட புடிச்சிட்டு போறாரு இல்லைங்களா? ஆமாங்க. ம். இன்னைக்கு அப்படியே கிளைமேட் நல்லா இருக்கு இல்லைங்களா? வெயிலே ஆமாமாமா. இல்லாம ஏதோ மழை வர்ற மாதிரி இருக்கு. இருக்குது. மழை வந்துச்சுன்னா ஆ, கொஞ்சம் பச்சை தீவனத்துகளுக்கு ஆ, பக்குவம். மழை இல்லைன்னா ஆ. கொஞ்சம் இதுதான் தென்னை மரமும் இந்த இதையும் வச்சு நீங்க கல்லெல்லாம் வச்சு ஆமா, இங்கேயே ஆமா, நீங்க ஆமா போட்டுட்டீங்க சாமி. இல்லைங்களா? ஆமா.
சாணி வளர்க்கிறது மற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருக்கணும். நேரத்துக்கு எல்லாம் வலிச்சிருவோம். ஆ. அப்புறம் நான் வந்து கிச்சன்ல சாப்பாடு செய்யற வேலை அதெல்லாம் பண்ணிட்டேன்னா ஐயா கரெக்டா வந்துருவாரு. அந்த வேலையை முடிச்சுக்குவாரு. வந்துட்டு ஒரு 11 12 மணிக்குள்ள முடிச்சுட்டு ரெஸ்ட். அவ்வளவுதான். 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் 2 பேரும் படுத்துக்குவோம். அவ்வளவுதான் எங்களோட வயசான வாழ்க்கை. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைங்க. நிம்மதியான வாழ்க்கை. பொழுது போகலின்னா 2 பேரும் சேர போட்டு உட்காந்துக்குவோம். ரோட்ல போறவையில பாத்துட்டு பிடிச்சிட்டு. ஆமா, அந்த தீவனத்தை பாக்கலாமா? தீவனம் கொஞ்சம் அதாவது இருக்கிற இடத்துலயே நீங்க வந்து சின்னதா தீவனம் போட்டிருக்கீங்களா? அதுவே பெரிய விஷயமா? என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சிருவேன். பரவாயில்லைங்க, அப்படிதான் இருக்கணும். கூப்பிடுது பாத்தீங்களா? இந்த இடம் தானுங்களா? ஆமா, இது இதெல்லாமே. ஆமா, இங்கே தீவனம் போட்டிருக்கீங்க? ஆமா சார், போட்டிருக்கிறேன். சிம்பிளா? ஆமா, சிம்பிளா போதுங்களாம்மா? இருக்கு, அது வளர்ந்ததுன்னா இத்தனை வருஷம் வந்துருங்க. இது வந்து இங்கேயும் போட்டிருக்கீங்க? ஆமா, இது 4 மாடு வச்சிருக்கிறேன் சாமி. 2 கறவை மாடு, 2 கண்ணுக்குட்டிங்க பருவத்துக்கு வர்ற அப்படி வச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் டெய்லி எனக்கு ஐயாவும் நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தவியா. சரிங்கம்மா. ரிட்டையர்மெண்ட். நீங்க என்ன, எங்க ஜாப்? நாங்க கோயம்புத்தூர்காரரு. என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? நாங்க ஒரு ஆபீஸ்க்கு ரைட்டு. கவர்மெண்ட் வேலைங்களா? இல்ல பிரைவேட். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் பியூசி படிச்சிருக்கிறேன். ஓகே, அந்த காலத்துலயே பியூசி படிச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அக்கௌண்ட்ஸுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஐயா வந்து மில்லுக்கு போயிட்டு இருந்தாரு, பஞ்சாலைக்கு. சரிங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுமே வந்துட்டோம். வந்துட்டு எங்கனால சும்மா இருக்க முடியல. சரி, சின்னதா ஒரு மாடு வாங்கி வளர்த்துறேன். எனக்கு அதுல அனுபவம் இருக்குது. சின்னது லீவ் பிடிச்சேன். அப்புறம் நாங்க வந்து அக்ரி ஃபேமிலி தான். சரிம்மா. அப்புறம் மாடு வாங்கி வச்சு வீட்டுக்கு பால் வேணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் வாங்கினேன். வாங்கி நானே கறந்துக்குவேன். சரிம்மா. அது வந்து வருஷத்துக்கு 1.5 வருஷம் இங்கேயில கரெக்டா அது சினப்பருவத்துக்கு வந்துரும். மறுபடியும் கண்ணுக்குட்டி போட்டுரும். நானே காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா நீட்டா கறந்து நான் பால் கறதுக்கெல்லாம் ஊத்துறதில்லை. சொசைட்டிக்கு கொண்டு போய் ஊத்திட்டு வாரமான எனக்கு கரெக்டா பில்லு வந்துடும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு. நான் வந்து ஐயாவும் நானும் 2 பேரும் அதை பராமரிச்சுட்டு எங்க வேலையில் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கண்ணுக்குட்டி வந்து 1.5 வருஷத்துல அது ஃபீமேல் கவ்வா இருந்துச்சுன்னா 1.5 வருஷத்துல அல்லாம் 2 வருஷம் அப்படிம்பாங்க. நான் 1.5 வருஷத்துலயே பக்குவத்துக்கு வர்ற அப்படி நான் அதை பரிவாரணம் பண்ணிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த காம்பவுண்ட்ல பிடிச்சி வெளியே கட்டுவோம். பச்சை மேவு தீவனம் வாங்கி போடுவோம். இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க? நாங்க வந்து இங்க வந்து 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் 2015 14லயே நாங்க இங்க வந்துட்டோம். இங்க வந்துட்டு இந்த இடம் வாங்கி வீடு கட்டி. இது சொந்த இடம் தான் இல்லைங்களா? இப்ப நீங்க கட்டி இருக்கக்கூடிய இந்த இடம் உங்களுதா இல்ல அது இது வந்து தனியார் இடங்களா? இது வந்து தனியார் இடம். இது வந்து அவங்க பாத்துக்காங்க. இங்க ஏதோ மாடு கண்ணு வச்சுட்டு நாங்க கட்டிட்டு இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே இதையும் பார்த்துக்காங்க. சுத்தமாவும் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அதுதான் எங்க வீடுதான். ஓகே. நீங்க அங்க நீங்க பிரைவேட்ல நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு இங்க வந்து தனியா வேலை அதாவது இது வந்து ஒரு விவசாய ஒரு வேலை. மாடு வளர்த்து அதுல பால் ஊத்துறதுங்கிறது ஒரு விவசாய வேலை. இங்க வந்து இந்த லைஃப் எப்படி இருக்குங்க? சுத்திலும் மலை. எங்களுக்கு வந்து சாமி டவுன் வாழ்க்கைக்கு விட எங்களுக்கு இந்த வாழ்க்கை நல்லா பிடிச்சு போச்சு. ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு சுகாதாரம், ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு இது கை காலே எங்களுக்கு வலியா இருந்துச்சுனாலும் நாங்க எந்திரிச்சு இந்த வேலையை செஞ்சோம்னா எங்களுக்கு அது ஒரு ரிலீஃப் ஆனா ஹாப்பியா இருக்கீங்க. எல்லாரும் வாக்கிங் போறாங்க, எங்களுக்கு இதே ஒரு வாக்கிங் கேட்டா சரியா. அப்புறம் நாங்க இன்னைக்கு வந்து ஐயாவுக்கு வந்து 75 76 வயசாச்சு. எனக்கு 65 66 வயசாச்சு. நாங்க இன்னும் எந்த நோய் நொடி இல்லாம அதை பராமரிச்சுட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நிம்மதியான ஒரு வாழ்க்கை. நிம்மதியான ஒரு வாழ்க்கை. சரி, இப்ப 4 மாடுகளும் கறவைத்தன்மையில தான் இருக்குங்களா? இல்ல 2 மாடு. இது வந்து ஒரு மாடு வந்து கறவைத்தன்மை. 2 நேரம் 10-12 லிட்டருக்கு மேலேயே கறக்கு சாமி. அப்புறம் அது வந்து இன்னொரு மாடு வந்து அது இன்னொரு 4 நாள்ல கண்ணுக்கு. எங்கம்மா பால் ஊத்திட்டு இருக்கீங்க? இந்த சொசைட்டி. என்ன சொசைட்டி? பிரைவேட்டா கவர்மெண்ட்? ஆமா, பிரைவேட் தான். பேருங்க? அது என்ன வெல்டெக்ஸ். வெல்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி இருக்கு. நியூமாக்ஸ் ஃபுட். அப்படி அன்னூர்காரது. அவங்க இந்த டீ கடை இருக்குது. அங்க எசன ஃபேட் எல்லாம் செக் பண்ணி தான் குடுக்குறாங்க. ஆமா. எவ்வளவுமா? நம்மளுக்கு வந்து நம்ம பால் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு ரேட் வரும். அந்த இளங்கறவையில வந்து கொஞ்சம் பால் ரேட் கம்மியா வரும். அது வட்டக்கறவை ஆயிடுச்சுன்னா
அங்க சொசைட்டியே ம் 47 ரூபா 50 ரூபாய்க்கு வரும். வரும். கிட்டத்தட்ட ஒரு கோயம்புத்தூர் சிட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிட்டி. சென்னைக்கு அடுத்து ஒரு ஹாட் டாபிக் சிட்டின்னா ஆமா ஆமா. அதுதான். அந்த ஒரு சிட்டியில இருந்து இந்த ஒரு கிராமத்துல வந்து ம். எப்படி இந்த மாடுகளை வந்து வாங்கணுங்கிற ஆசை வந்துச்சு? எப்படி வளர்த்தீங்க? எனக்கு வந்து சாமி, ஆ. நான் வந்து சின்னதுல முடிச்ச அக்ரி ஃபேமிலிக்காரன். சரிம்மா. அம்மா தான். ம். எங்க அப்பா அம்மா வீடு வந்து ம். சிறுவாணிக்கு பக்கத்துல. ம். அவங்க ஒரு அக்ரி ஃபேமிலிக்காரர் தான். ம். அதனால எனக்கு அந்த சின்னதுல பிடிச்ச, நான் படிச்சாலும் எனக்கு அந்த அக்ரியில ம். ஒரு பக்குவமான வேலை வெட்டி, தோட்ட ம். வேலை, ம். இந்த மாட்டு கண்டுகளை எப்படி பராமரிக்கிறது, ம். அதெல்லாமே எனக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ண தெரியும். சரிம்மா. சரியா? சரிங்கம்மா. படிச்சே இருந்தாலும் அதுலயும் பாத்துக்குவேன், ம். இதுலயும் ம். எனக்கு ஒரு கண்ணோட்டம். ம். என்னதான் இருந்தாலும் மாடு கண்ணு இருந்தா ம். அது வீட்டுக்கு ஒரு கெளுத்தி. உண்மைதாங்கம்மா. கண்டிப்பா. ஆ. மனுஷர் மூஞ்சி பாக்குறத விட அதை பாத்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷம் வந்துரும். காலையில நிச்சயமாம்மா, நிச்சயமா. அது ஒரு சந்தோஷம் வந்துரும். ஆ. அந்த கரெக்டான நேரத்துக்கு என்னை காணோம்னா அது கூப்பிடும் என்னைய. ம். அம்மா ஆ. அம்மா அப்படின்னு கூப்பிடு என்னைய. ஆ. ம். ஒவ்வொரு பிறந்ததுமே அதுக்கு ஒரு பேரு வச்சிருவேன். ஆ. போன வருஷம் இது வந்து புனிதவெள்ளி அன்னைக்கு போட்டது. ஆ. அதனால புனிதா இவ. புனிதா. ஓ. அது வந்து கொஞ்சம் ஆ. கண்ணுக்குட்டி ஒரு 10 நாள் முன்னதா போட்டதுனால கொஞ்சம் நடக்காம இருந்தது. ம். அதை நான் எப்படியோ அதைய பால் ஊத்தி இது பண்ணி ம். தூக்கி கிச்சில் போட்டு வளர்த்தி ம். அதுக்கு அஞ்சலின்னு பேர் வச்சேன். ஓ. அதனால அதுக்கெல்லாம் ஒரு பாசத்தோட என்கிட்ட வளரும். வளரும். எனக்கு விக்கிறதுக்கே மனசு வராது சாமி. ம். ஒரு நோய் நொடி வந்தாலும் ம். அடாருன்னு போய் டாக்டர் வர வச்சு அதுக்கு எத்தனை செலவானாலும் சரி ம். நான் ஊசி மருந்து போட்டு பக்குவமா வச்சுட்டு ரெடி ரெடி பண்ணிருவீங்க. பண்ணிடுவேன். அப்புறம் 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிற தன்மையை வச்சு ம். அவரு செய்யலைன்னு தான் நானு. ம். அந்த மாதிரி ஒரு புரிதல் தன்மையில் வச்சு ம். நாங்க இது நாள் வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம். ம். நான் வந்து 3 தலைமுறையாச்சு என் பேத்திக்கு இங்கோட கல்யாணம் பண்ணி ம். பேர குழந்தைக்கு எடுத்தாச்சு. ம். ரொம்ப ஒரு சந்தோஷம். நிம்மதியான ஒரு ஒரு ஆதரவான குடும்பமா நாங்க இருந்துட்டு இருக்கோம். இருக்கீங்க. எல்லாம் ஒண்ணா. கண்டிப்பா. ஒரு மாடு வளர்ப்புல இவ்வளவு ஒரு முகம் உங்களுடைய பேசக்கூடிய அந்த வார்த்தைகளையும், உங்களுடைய புன்னகையிலயும் தெரியுதுங்க. இந்த ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் எவ்வளவு ஹேப்பியா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆமா. இறுதியா நீங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில, ஐயாவும் நீங்களும் எவ்வளவு சம்பளம் வந்து வாங்கிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் கொஞ்சம் சம்பளம் கம்மிதான் சாமி. ம். அப்பெல்லாம் வந்து மில்லுக்காரருக்கு ம். ஒரு 3000 3500 ரூபா தான். இவ்வளவுதான் வாங்கிட்டு இருந்தீங்க. எவ்வளவுதான் வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த மாடு வளர்ப்புல ஈடுபட்டு இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அது வந்து சம்பாதிக்கிறீங்க? ஒரு டெய்லியும் ஒரு 500 ரூபாய்க்கு ம். நான் வந்து இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் ஒரு ம். 30 லிட்டர் 35 லிட்டருக்கு பக்கமாவே ஊத்திட்டு இருந்த பால் ம். சொசைட்டிக்கு. ம். 2 கேனு 25 லிட்டர் 27 லிட்டர் 30 இப்படி எல்லாம் கொண்டுட்டு போவேன். ம். இப்ப வந்து எங்கனால ஐயானால ம். 2 கேனை கொண்டுட்டு போய் ஊத்திட்டு முடியாது. வர அதான். முடியறது இல்ல. ம். ஒரு 2 மாடுகளை கொடுத்துட்டேன். ம். இப்ப எங்களுக்கு அளவா வச்சுட்டு கொண்டு போய் சேமந்துட்டு போய் ஊத்துற அளவுக்கு கொண்டு ம். வந்து பண்றதுக்கு ம். வீட்டுக்கு 3 லிட்டர் பாலுக்கு மேல செலவாகும் எங்களுக்கு. ம். ம். எல்லாம் பார்த்துட்டு அதை ம். வச்சுதான் நாங்க பரிமாறு பண்றோம். ம். என்ன சாமி அதுல ஒரு லாபம் அப்படின்னா, சரிங்கம்மா. பால் திக்னஸ் வந்தா ம். கொஞ்சம் லாபம். வீட்டுக்கு எடுக்கிற பால் லாபம். ம். சரியா? ம். அப்புறம் பொட்டை கண்ணுக்குட்டிக்கு போட்டுச்சுன்னா ம். அது ஒரு லாபம். லாபம். 2 வருஷத்துல ஓ. வந்துரும் ஓ. கண்ணுக்குட்டி. அது சினையா கொடுக்கையில ம். 30,000 40,000 அதனோட குவாலிட்டி பார்த்து ரேட்டு. அதுதான் நம்மளுக்கு. ம். இப்போ வந்து எல்லாருமே சிக்கனம் அப்படிங்கிறது வந்து ம். அது அவங்களோட கையில தான் இருக்குது. ம். கண்டிப்பாங்கம்மா. என்ன சாமி? நிஜமாதாங்கம்மா. சரி, இப்போ நீங்க மாடுகள் வளர்க்கிறதுனா கண்டிப்பா இடவசதி இருக்கணும். ம். மசால் புல்ல இருந்து, ம். மக்காச்சோள பயிர்ல இருந்து, ம். இந்த மாதிரி தீவனங்கள் இருந்து நம்ம ஆரம்பிச்சாதான் அதுல வந்து வெற்றி அடைய முடியும். ம். ம். எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடு மட்டும் தான் சொந்த வீடு. ம். இடம் கூட கட்டக்கூடிய இடம் கூட நான் நீங்க வந்து வேற்று இடத்துல தான் கட்டிட்டு இருக்கேன்னு வேற்று சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா. இந்த தீவனங்களை எல்லாம் நீங்க எப்படி வெளியே வாங்கி தான் வெளிய கொடுத்துட்டு வாங்கி இருக்கீங்க? தான் சாமி இது பண்றோம். வெளிய எப்படி வாங்கி கால்குலேஷன் பண்ணிக்குவீங்க? கால்குலேஷன் வந்து ம். நான் வந்து 10 ம். எங்களோட சொந்த வருமானத்துல ம். அதுக்கு கொஞ்சம் ம். கொடுப்பேன். ம். 2 மாசத்துக்கு மாடு சினையா இருந்தாலுமே பால் இல்லைன்னா ம். எங்களுக்கு அந்த சொந்த வருமானத்தில் வச்சுதான் ம். மாட்டு தேவனம் வாங்கி போட்டுக்குவோம், ம். பிடிச்சிக்குவோம். இருந்தாலும் எனக்கு அதைய ம். வித்து போட்டு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. ம். ஆமா. அது வேணும் எனக்கு ம். வீட்டுக்கு. ம். அது ஒரு தெய்வம் மகாலட்சுமியாட்டா ம். காலையில் வந்ததுமே எந்திரிச்சு நிக்கி ம். நம்மளை பார்த்துட்டு ஒரு பார்வை பார்க்கு. ம். அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் சார். ம். அது இனி நீங்க வேற நட்டமோ லாபமோ ம். அப்படிங்கறதெல்லாம் அது வந்து ம். அவங்க மனசை பொறுத்துதான். கண்டிப்பா. சரியா இப்போ நீங்க சாமி? மாடு இருக்கிறனாலதான் ஆ.
ஐயாவுக்கு ஒரு 75 வயசு ஆச்சுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு 65ன்னு சொன்னீங்க. கரெக்டான நேரத்துக்கு எந்திரிச்சுக்குவோம். அதுதான் நீங்க காலையில நேரத்துல எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு வாக்கிங் எல்லாம் போகாம சுறுசுறுப்பா இருக்க மாடுதான் காரணம். கரெக்டான நேரத்துக்கு எந்திரிச்சுக்குவோம். கரெக்டா அதுக்கு தீவனம் கொடுக்கணும். அதை பிடிச்சி வெளியே கட்டணும். அது என்ன பண்ணிட்டு இருக்குது, நைட்டு கட்டிட்டு போனது அதே மாதிரி காலையில இருக்குதா அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இருப்போம். சரியா? அந்த கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு 10 ரூபா நஷ்டத்தையே கொடுத்தாலும் அது மேல ஒரு பிரியம் இருக்கு. கண்டிப்பா. இப்ப டெய்லி நீங்க வந்து மசால் புல்லெல்லாம் வெளியே தானே வாங்குறீங்க? மசால் புல்லு வந்து ஒரு 6 சென்ட் இடம் அந்த பக்கம் இருக்கு சார். நம்மளுக்கு அதுல நீங்க அந்த கறவை மாட்டுக்கு மட்டும் போடுவேன். கறவை கறக்கிறதுக்கு இந்த வைக்கி புல்லு வருது வேற அந்த சாமை இந்த ரோலு. ஆமாமா. நெல்லு அது வந்து மாசத்துக்கு இருக்க 2 மாசத்துக்கு இருக்க நானு தஞ்சாவூர், சென்னை இப்படிங்கிற பக்கம் எனக்கு ஒரு போன் கொடுத்துருக்குறேன். போன் பண்ணா கொண்டு வந்தாரு. அது ஒரு கட்டு வந்து கொண்டு வந்து. என்ன விலைக்கு வாங்குறீங்கம்மா? ஒரு கட்டு வந்து 270 ரூபாய் 250 ரூபாய் சீசனை போல கொடுப்பாங்க. அது எவ்வளவு நாள் பயன்படுத்திக்குவீங்க? அது வந்து ஒரு கட்டு பிரிச்சு போட்டோன்னா ஒரு கட்டு வந்து 17 கிலோ 18 கிலோ வருமாமா. 4 உருப்படி இருந்துச்சுன்னா ஒரு கட்டு பிரிச்சா 2 நாளைக்கு. எங்களாட்டம் மேவு போட மாட்டாங்க யாரும். கட்டி வச்சுட்டு போயிட்டு ஆசை போட்டு படுத்துட்டு இருக்கு. நாங்க கரெக்டா ஐயா பக்கத்துல உட்காந்துட்டே போட்டுட்டு இருப்பாரு. எப்படிங்கம்மா இது 3 வேளையும் நீங்க நம்ம உணவு எடுத்துக்கிற மாதிரி மாடுகளுக்கு 3 வேளையும் கொடுப்பீங்களா? எப்படி நீங்க கொடுப்பீங்க? இல்ல சாமி, அது எங்களுக்கு தெரியும். வயிறு நிறைஞ்சிருக்கு. தண்ணி மட்டும் 2 நேரம் வைப்போம். காலையில 11 to 12க்குள்ள நல்ல தீவனம், மாட்டு தீவனம், தவிடு, அப்புறம் பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு நல்லா அது கறக்கிறதானாலும் சரி கறக்கலினாலும் சரி என்னோட வளர்ப்பு வேற என்ன. அதனால எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கிறதுனால நான் அதை கண்ணில் கண்டு தரது. அது வயிறு நிறைஞ்சு நிற்கும். கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா. சரியா? ஒண்ணு கொஞ்சம் விவசாயத்துல இருக்கிறவையா எங்கேயோ கட்டி வச்சுட்டு அவங்க கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கும். அதை கண்டவங்களுக்கு. சரிங்கம்மா. அதனால நான் அதை வந்து காலையில எந்திரிச்சதுமே நிறைஞ்சுதான் நிக்கணும். வயிறு நிறைஞ்சது அப்படிதான் நான் வச்சிட்டு இருக்கேன். டெல்லி முள்ளுன்னு சொல்லுவாங்க. இந்த டெல்லி முள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மரம் வச்சிருக்கீங்க. இது நீங்க வச்ச மரமா இல்ல ஆல்ரெடி இருந்த மரமா? இது வந்து எங்கேயோ தானே முளைச்சதுதான் சாமி. அப்புறம் நாங்க பாத்துட்டு சரி இந்த பக்கம் ஃப்ரீயா கட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்க கட்டி வச்சுட்டு சுத்தமா தான் வச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இந்த மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்கள் நீங்க வச்சிருக்கீங்க, கல்லு வச்சிருக்கீங்க, மரம் வச்சிருக்கீங்க. அது நடுவுல தீவனம் போடுற மாதிரி. இது வந்து நீங்க செலவே இல்லாம வெட்டார வெளியில தீவனம் போடுறதுக்கு நீங்க செப்பரேட்டா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஆமா. இதெல்லாம் என்னமா பண்ணுவீங்க? உங்களுடைய இந்த எருவெல்லாம் சாணத்தை எல்லாம் கொடுத்துருவோம் சாமி. என்ன ரேட்? தோட்டத்துக்காரர் வந்து 3000 லோடு 3 லோடு ஆச்சுன்னா அர்ஜென்டா வேணும்னா 1 லோடு இருந்தாலும் வலிச்சிட்டு போயிருவாங்க. இல்ல விலையில்லாத வேண்டப்படாதவையில இருந்தா 2 மாசம் 3 மாசத்துக்கு இருக்க வருவாங்க. 1 லோடு 3000 ரூபாய்க்கு கொடுப்பேன் சாமி. 3000 ரூபாய்க்கு 1 லோடு கொடுத்துருவீங்க. 3000 ரூபாய் பரவாயில்லைங்களாமா? 3000 போதுமே இல்லைங்களா? கொடுப்பேன். பால் டெய்லியும் குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி 3 லிட்டர் எடுத்துக்குவேன். வீட்டுக்கு 1 லிட்டர் 50 ரூபாய் சாமி வெளியே பால் காரர்கிட்ட. அம்மா, உங்களுடைய மாடு வளர்க்கக்கூடிய இந்த அனுபவத்தை எங்களை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து பல தகவல்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சாமி. நானு யாராவது தெரியாதவை வந்தாலும் கூப்பிட்டு பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. கண்டிப்பாங்கம்மா, அது எல்லாத்துக்குமே இருக்காது. எனக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு அது இருக்குது. எனக்கு ஒரு ஆசை தெரிஞ்சுக்கலாமே. தெரிஞ்சாதான் நான் ஊருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா. இல்ல உங்களுடைய அந்த ஒரு அன்புக்கு எங்களுடைய நன்றியை பதிவு பண்ணி அவளை எடுத்துட்டு போங்க. அழகானவள. சரிங்கம்மா. சரி, தொடர்ந்து நம்ம சிவாருன் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.